அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நாங்கள் வந்து மாதா நர்சரி கார்டன் திண்டுக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி பண்ண வச்சுருக்கோங்க. நம்ம நர்சரி பண்ணைக்கு வந்து 7.5 HP மோட்ரு வந்து பம்ப் பண்ணி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாள் ஈபியில் பண்ணோம். இந்த ஈபியில் வந்து நிறைய கன்சம்ஷன் அதிகமாக குறைக்கிறதுக்கு நம்ம சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் சோலாரில் வந்து சொல்லியிருந்தோம். அது நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மோட்ரு ரன் ஆகிருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த நர்சரி எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம்? 25 இயர்ஸாக 25 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இவ்வளோ நாளாக வந்து கமர்ஷியலில் தான் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், கரண்ட் அதாவது 2 மந்த்துக்கு ஒன்று வந்து கரண்ட் பில் கட்டிட்டு தான் இருந்தீங்க. இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. இப்போ உங்கள் மாதிரி நர்சரி வச்சுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க இல்லையா, நம்ம சேனல் சில பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கருத்து என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம கமர்ஷியல் சர்வீஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ இது என்ன கொடுக்குறாங்கன்னா 3Aன்னு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ஒரு 500 யூனிட் வரைக்கும் தான் கம்மியான சார்ஜ். அதுக்கு மேலே போகும்போது பெரிய லெவலில் நர்சரி வைக்கணும், நம்ம நர்சரி கொஞ்சம் விரிவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது நார்மல் கமர்ஷியலுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த சார்ஜ் அளவுக்கே வந்துடுது. 6 ரூபா 7 ரூபா யூனிட் சார்ஜுக்கு டேரிஃப் எகிற நம்மளுக்கு அதுக்கு தானே டேரிஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறோம். அப்படி போகும்போது இபி சார்ஜஸ் வந்து அதிகமாகுது. இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நர்சரியை விரிவு பண்ணும்போது இபி சார்ஜஸ் வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். ஏன்னா இப்போ ஒரு 1/2 ஏக்கரில் நர்சரி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கரண்ட் பில்லே போதுமானது தான். அது ஒரு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4000 5000 வந்துடும். இப்போ அதுவே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவில் நம்ம விரிவு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இபியில் வந்து பண்ணும்போது அவங்க டேரிஃப்லாம் சேஞ்ச் பண்ணி அதிகமான காஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சோலார் போட்டோம் அப்படின்னா நர்சரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இடம் எனக்கு நிறைய மரங்கள் இருக்குது, நம்ம வீட்டுக்கு மேலே அமைச்சு கொடுங்கன்னு கேட்டிங்க இல்லையா, நம்ம செஞ்சுருந்த செட்டப் உங்களுக்கு ஓகேவாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம சுற்றி நிறைய செடிகள் வச்சுருக்கனால இடம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றனால வீட்டு மேலே போட்டிருக்கிறது நமக்கு இடமும் சேவ் ஆகிருக்கு. இல்லை தரையில் போட்டோம் அப்படின்னா நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாத இடத்த அந்த வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.